ஹலோ, வணக்கம் எவ்ரிவன். வெல்கம் டு திஸ் another வீடியோ ஆஃப் திஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னா டான்ஸில் டட்டிங். அது ப்ராப்பராக போய் டான்ஸ் கிளாஸ் போய் கற்றுக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம கிடையாது, நான் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, ரோல் மாடல் டான்ஸில். அவங்க ஒரு ஃபாரினர், டிட்டோ அவங்க நேம். ஸோ அவங்க அவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த ஸ்டைல் பண்ணணுன்றது வந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஸ்டைல் நான் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ இதை வந்து நான் கற்றுக்கிறத உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் நம்ம டெய்லி ரொட்டீனில் கற்றுக்கிறது வந்து லைஃப் டைம்க்கு நம்மளுக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கிற டிசிஷன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு புது விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போவுமே நம்ம கற்றுக்கிற விஷயத்த கற்றுக் கொடுக்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்காக மனசில் பதியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு என்ன ஸ்டைல் பண்ணுறோன்னா டட்டிங். இப்படி இப்படி இந்த எல் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பேசிக்காக நான் வந்து வார்ம் அப் இது அப்படிலாம் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது கிடையாது. பட் இதை பண்ணும்போது எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சுது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேசிக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, டான்ஸ்க்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நம்ம கைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணோன்னா கை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இப்படிலாம் கை வந்து பண்ணு. இந்த இடம் இது வந்து இப்படிலாம் வைக்கக்கூடாது. அந்த ஸ்டைலுக்கு பண்ணும்போது ஓகே, பட் இப்படிலாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த விஷயம் மெயின்டைன் பண்ணுங்க. இன்சைட் அவுட் சைட், இப்படி 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 இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணும்போது தான் அது ஒரு மூமெண்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இட் வில் டேக் டைம், கை வலிக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, அந்த வலிக்கெலாம் ஒர்த்தாக இருக்கும். ஸோ இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட், இது என்னோட ரைட் ஹேண்ட். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். லெஃப்ட் ரைட், 1 and 2. ஸோ ஹோப் இங்கே ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா, இந்த பாக்ஸ் கிடைக்குதா? ஸோ எஸ், திஸ் இங்கே இருந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் இப்படி பண்ணணும். ஓகே, சரா இங்கேருந்து நம்ம இப்படி பண்ணுறோம்ல, அதே மாதிரி இங்கேருந்து இப்படி பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்து இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். 1 and 2 இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து கை எப்படி பண்ணும்போது இந்த கை அப்படியே இங்கே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இங்கேயும் இப்படி இருக்கும், இங்கேயும் அந்த பாக்ஸ் இருக்கும். 1 and 2 3 4. ஓகே, 3 4. இங்கே இருந்துட்டு ரைட் ஹேண்டை கீழே இங்கே இருந்தது இப்படி வச்சிடணும், கீழே போச்சு, இப்படி பண்ணோம். அகெயின் பழைய பொசிஷன், மேலே இந்த கை மேலே வரணும். இங்கே வரும்போது இந்த கையில் டேப் 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 டிஷ். 8 1 and 2 and 3 4 5 6 7 8. 8 இங்கே முடியுது. இப்படி பண்ணுறோம்ல, இங்கேயே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா அங்கே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ரைட் ஹேண்ட், இந்த ஹேண்ட் இங்கே தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் ரைட் ஹேண்ட் வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி வரும்போது இங்கே இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் ரைட் ஹேண்ட் வச்சுட்டு அகெயின் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் வெளியில் வரணும், லெஃப்ட் ஹேண்ட் ரோல் பண்ணணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன்.
இந்த இடமும் சேரணும். ஓகே, இங்க இருக்கோம் அவுட் சைட் டடா, ரோல் பண்ணி டா, இங்க முடிச்சுட்டு டா, இங்க ரோல் டா, ரெண்டும் எப்படி இருக்கு? க்ளோஸ் டா டா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்லோவாக பண்ணுவோம். நோ மியூசிக், நத்திங். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம், மியூசிக் ஏற்ற மாதிரி நம்மளே பண்ணிக்கிறது தான். சடா சா சடா சா சடா சா 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 சடா சா 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 சா. எஸ், தட்ஸ் இட். ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. பட் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது ஈஸி ஆகிடும். இந்த கையில் இருக்க மாதிரி இங்கே வராது மோஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது இது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக அப்படி பண்ணுவோம். பட் மிரரில் நீங்கள் பண்ணும்போது அழகாக நம்மளுக்கு அந்த ஷேப் மெயின்டைன் ஆகும். ஓகே, என் கூட சேர்ந்து இப்போ நீங்களும் பண்ண போறீங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். நோ கவுண்ட்ஸ், நத்திங், ஜஸ்ட் அப்படியே பண்ண போகிறோம். ஓகே, மட்டன் குஸ்காவா? தட்ஸ் இட். கண்டிப்பாக இது லேர்ன் பண்ணிங்கன்னா என்னை டேக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது உண்மையிலேயே கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களோட சேனலில் கூட நீங்கள் பார்க்கலாம். பேசிக் டியூட்டோரியல்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை என் கூட சேர்ந்து ஜாலியாக இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். மியூசிக்கு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. அது உங்களுக்குள்ள நல்லா போக 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே மியூசிக் கேட்கும்போது இதை நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஸோ எடுத்தோடனே மியூசிக்கில் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் அதுவே வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடும். ஸ்டெப்ஸ் நல்லா கற்றுக்கோங்க, மூவ்ஸ் நிறைய கற்றுக்கோங்க. நீங்கள் அதுலேருந்து க்ரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கி கற்றுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சோடனையும் அப்படியே போயிட்டு விட்டுட்டு திருப்பி இன்னொரு வீடியோ அப்படி பார்க்காதீங்க. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ராசஸ் வந்து இப்படி தான் ஸ்லோவாக இருக்கும். பட் கற்றுக்கிற விஷயம் நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதை கற்றுக்கிட்டாலும் அதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்குள்ளே இருக்கும். இல்லைனா மறந்து போயிடும். கண்டிப்பாக இது உங்களுக்கு மைண்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.